பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆயுசு வருஷத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நம்ம சிறிதாக நம்ம தியானிக்கலாம். நாட்களில் அநேகர் பலவீனப்பட்டு போகிறாங்க. அதனால் அவருடைய மரண நாட்கள் நெருங்கி விட்டது என்று சொல்லி மிகவும் கவலைப்படுகிற ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆயுசு காலத்தை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், சங்கீதம் 90:10 அதிகாரம் 10 என்ன சொல்கிறேன்னா, மோசே சொல்கிறாரு, ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருடம், அவன் பலத்தின் மிகுதினால் அவனுக்கு 80 வருடம் என்று சொல்கிறார். நல்ல சாப்பிட்டு நல்ல மாதிரி சந்தோஷமாக நம்ம வாழ்ந்தாலும் அவனுடைய ஆயுசு வருடம் 80 தான் என்று சொல்லி மோசே சொல்கிறார். ஆனால் ஆதியாகமம் 6 அதிகாரம் 3 தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனுஷனுடைய ஆயுசு வருடம் 120 என்று சொல்லி தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மோசே சொல்கிறார் 80 வருடம், தேவன் சொல்கிறார் அவனுக்கு 120 வருடம் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தில் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் எகிப்தில் வாழ்ந்த நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்கிறார். காண்டாமிருகத்தின் பலனை உங்களுக்கு தருவேன், காண்டாமிருகத்தின் கொம்பின் பலனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவர் சொல்கிற நிறைய காரியங்களை பார்க்கணும். காண்டாமிருகம் நீடித்த நாட்களாய் வாழக்கூடியது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு காண்டாமிருகத்தின் பலன், காண்டாமிருகத்தின் கொம்பின் பலன், அப்படிப்பட்ட ஒரு ஆயுசு காலத்தை தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசு என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு பவுலடிகள் சொல்கிற காரியத்தை நம்ம பார்ப்போமானால், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 என்ன சொல்கிறது, கிறிஸ்துவையே உங்களுக்கு பலனாக தந்திருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகள் சொல்கிறார். நம்ம மாமிசம் உண்பதனாலேயோ மனித பலத்தினாலேயோ அல்லது சந்தோஷத்தினாலேயோ நம்முடைய வாழ்க்கை நீடிப்பதல்ல. இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடினாலே உங்களுடைய பலன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கிறது. அதாவது கிறிஸ்துவையே உங்கள் வாழ்க்கைக்கு நான் பலனாய் தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பலன் என்ன என்று சொன்னால் கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சரீரத்துக்குள்ளாய், நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அன்பின் வாழ்க்கை நம்ம வாழ்வோமானால் அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். அந்த பலன் என்ன செய்கிறதாம் பாருங்கள். யோவான் 6 அதிகாரம் 58 என்ன சொல்கிறதுனா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், மோசே 80 வயது அப்படின்னாரு, ஆண்டவர் தேவனாய கர்த்தர் 120 வருடம் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்தின் கொம்பின் பலன், நீடித்த நாட்களாய் வாழ்கிற பலன், அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை தேவன் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது 1 கொரிந்தியரில் பவுலடிகள் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு பலனாய் தந்திருக்கிறார். ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஜீவனெல்லாம் கொடுத்து அவருடைய பலனெல்லாம் அவர் இழந்து நமக்காக மரித்து நமக்காக உயர்த்திருக்கிறார். அதனால் அவருடைய ஜீவன் இப்போ எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குது. அவருடைய பலன் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குது. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலன் நமக்காக அவர் எல்லாவற்றை இழந்தபடினாலே அவருடைய பலன் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிறபடினாலே யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட பலனை உடையவன்
அவருடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு அவனுடைய வாழ்க்கையில் மரணம் என்கிறதே அவனுக்கு இல்லை என்று சொல்கிறது. மரணம் என்கிறதே இல்லை என்று சொன்னால் ஆதாமே அதற்கு தான் படைத்தார். அவனுக்கு மரணமே இல்லை, அவன் என்றென்றைக்கும் அவன் வாழணும், என்றென்றைக்கும் அவன் ஜீவித்திருக்கணும் என்று படைத்தார். ஆனால் ஆதாம் தன் ஆத்மாவை இழந்தபோது அவனுடைய ஆவிக்குரிய சரீரம் அழிந்து அவன் மாமிசத்துக்குள்ளே போகிறான். மாமிசத்துக்குள்ளே அதான் போயிடுறாரு. இப்போ யோவான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணிங்கன்னா அந்த ஆதாம் இழந்து போன அந்த ஆத்துமா நமக்குள் நீடித்த நாட்களாய் என்றென்றைக்கும் அந்த ஆவியின் சரீரம் கர்த்தராகிய இயேசுவோடு கூட வாழும். எப்போது நம்ம வாழலாம் பாருங்கள். இந்த பூமியிலே நம்முடைய மண்ணான சரீரம் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்தில் அந்த ஆவிக்குரிய சரீரம் தேவன் அவருடைய ஆவியை ஊதி நம்மை ஜீவ ஆத்துமா ஆக்கியிருக்கிறார் பாருங்கள். அந்த ஜீவ ஆத்துமா தேவனோடு கூட என்றென்றைக்கும் பிழைக்கும் என்று சொல்கிறார். நமக்கு மரணம்ங்கிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோமோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிறோமோ, அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறோமோ, அன்னிலிருந்து நமக்கு ஆத்தும மரணம் என்பதே இல்லை பாருங்கள். நம்ம என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவர்களாய், கர்த்தரோடு பிழைத்திருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை நித்திய காலமாய், மரணம் என்கிற ஒன்று இல்லாதபடிக்கு நித்திய காலமாய் நம்முடைய தேவனாய் கர்த்தரோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் பலவீனப்பட்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கைகளை பார்க்கும்போது வேதனையோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. நாம் பேச வேண்டிய வார்த்தை என்னென்னா, கிறிஸ்து எனக்குள் பலனாக இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் ஜீவனாக இருக்கிறார். அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணின எனக்கு மரணம் என்பதில்லை. நித்திய காலமாய் அவரோடு வாழக்கூடிய ஒரு பலன் எனக்குள் இருக்கிறது. நான் வாழ்வேன் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது, அந்த வார்த்தைகளை தெய்வ சமூகத்தில் நம்ம சொல்லும்போது நம்முடைய பலவீனங்கள் மாறிப்போகும். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குள்ள அந்த காண்டாமிருக பலன், காண்டாமிருகத்தின் பலன், அப்படியெல்லாம் அந்த பலனை நம்ம தேடும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாய் ஒரு காலம் காண்டாமிருகமும் எல்லாம் மரித்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பலனை நம்ம தேடும்போது அவர் இனி மரிக்கப் போவதில்லை, நித்திய காலமாய் அவர் வாழ்கிறவர். அப்போ அந்த பலன் நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நித்திய காலமாய் நம்ம வாழ்வோம். இந்த பூமியில் நம்ம எவ்வளோ காலம் நம்ம வாழணும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் பலவீனம் இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவே நமக்கு பலனாய் வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி சொல்வார் பாருங்கள். அப்போ நம்முடைய ஆயுசு காலம் எவ்வளவோ அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஆயுசு காலம் நித்திய காலம். நம்முடைய ஆயுசு காலம் எண்ணற்ற காலம். நம்முடைய ஆயுசு காலம் முடிவில்லாத ஒரு காலம் பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்து அவருடைய அன்பில் நடக்கிற பிள்ளைகளாய் அவரோடு கூட நாம் வாழும்போது நம்முடைய ஆயுசு காலம் எவ்வளவு என்று சொன்னால் 80 அல்ல, 70 அல்ல, 120 அல்ல, காண்டாமிருகத்தின் பலன் அல்ல, காண்டாமிருகத்தின் கொம்பின் பலன் அல்ல. தாவீது சொல்கிறார், 4 விரற்கடையாக இருக்குது என்னுடைய காலங்கள்னு சொல்கிறார். அப்படிப்பட்டது நமக்கு கிடையாது. நம்முடைய காலங்கள், நம்முடைய ஆயுசு காலங்கள் நித்திய காலம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார், நமக்கு ஜீவனாக இருக்கிறார். நம்ம பலவீனப்பட்டு இருக்கும்போது சோர்ந்து போகாதபடி சில நேரங்களில் மாமிசம் இருந்தால் நோவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நெகேமியால வாசிக்கிறோம். சரீரத்தில் நமக்கு மாமிசம் இருக்கிறதுனால சில வேளைகளில் நோவுகள் வரும், மாமிச பலவீனங்கள் வரும். ஆனால் அந்த நேரங்களிலே நாம் என்ன சொல்ல வேண்டும்னா, என்னை முடிஞ்சு போச்சு, என் காலம் முடிஞ்சிட்டு, இனி இதுதான் அப்படின்னு சொல்ல வார்த்தைகளை புலம்பாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பலனாக இருக்கிறார். நான் நித்திய காலமாய்
வாழக்கூடியவன் நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்ம பேசும்போது அந்த வார்த்தை நம்ம கிரியை செய்கிறோம். அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்வோம். அந்த வார்த்தை நம்மளை ஆசீர்வதிப்பதாக. அப்படியே நித்திய காலமாய் நாம் ஒவ்வொருவரும் வாழும்படியாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.